ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து முகேஷ் 2021 பாஸ்ட் அவுட் ரீசெண்ட் கிராஜுவேட் பாஸ்ட் அவுட் தான். இப்போ 2024ல பிடெக் ஐடி எடுத்திருந்தேன். ஐடி முடிச்சுட்டு எப்படின்னா நான் சாஃப்ட்வேருக்குள்ள போகலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதே நெட்வொர்க்கிங் கிளவுடுக்குள்ள போகலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஜாப் இல்லை. 2024ல ஃப்ரெண்ட்ஸும் மேக்ஸிமம் ப்ளஸ் ஆயிட்டாங்க. இப்போ நான் பிளேஸ் ஆகாம வந்தப்போ என்னடா பண்றேன்னு சொல்லி இருக்கவும் ஒரு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல ஆட் பார்க்கும்போது நெட்ஒர்க் என்ன நான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல போய் சும்மா ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆட் வந்துச்சு. ஆனா எனக்கு நெட்ஒர்க்கிங்ல ஒரு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு. பேசிக்காவே வந்து நான் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் வந்து நெட்ஒர்க் வந்துச்சு. அதுல ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு. சரி அதனால சரி நெட்ஒர்க்கிங் எடுக்கலாம். சிசிஎன் எனக்கு தெரிஞ்சது. சிசிஎன் இருக்கு. சிசிஎன் இப்போ இருக்கிறதா தெரியும். சரி அதனால சிசிஎன் எடுப்போம், பேசிக்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நெட்ஒர்க் கால் பண்ணேன். கால் பண்ணப்போ விஷ்ணு சார் தான் எடுத்தாரு. எடுத்துட்டு எக்ஸ்பிளர் கோர்ஸ்ல எக்ஸ்பிளர் எல்லாமே எக்ஸ்பிளர் பண்ணாரு. பண்ணி முடிச்சுட்டு அஹ், சொன்னாரு. எனக்கு என்ன ஏன் நெட்வொர்க் என்ன போகலாம் அப்படின்னா, இப்போ நான் நிறைய கன்ஃபியூஷன் இந்த ஃபுல் ஸ்டாக் எடுக்கலாமா, இல்ல கிளவுட் எடுக்கலாமா, இல்ல டேட்டா அனலிஸ்ட் எடுக்கலாமா, இல்ல நெட்வொர்க்கிங் எடுக்கலாமா அப்படின்னு. அப்போ வந்து சரி நெட்வொர்க்கிங் நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி அப்ப அதுல எடுத்து படிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ நெட்வொர்க் ரெய்னாஸ் ஏன் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ மற்ற இன்ஸ்டியூட்ல கம்பேர் பண்ணும்போது நெட்வொர்க் இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து நீங்க மற்ற இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் ஒரு 25,000 30,000 மேல தான் ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும். ஆனா நெட்வொர்க் இன்ஜினியரிங்ஸ்ல நான் சேரும்போது 11,000 தான் நான் சேர்ந்தேன். நான் சிசிஎன்ஏ கோர்ஸ் 11,000 சேர்ந்தேன். அப்ப சேரும்போது சரி எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்ப எனக்கும் சரி ஒரு ஜென்யூனா தெரிஞ்சது. அப்புறம் அதனால சரி நான் ரிசர்ச் பண்ணேன். யூடியூப்ல இந்த மாதிரி நெட்வொர்க் ரிசர்ச் பண்ணேன். ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. சரி அதனாலதான் வந்து நெட்வொர்க்கிங்ல சேரலாம் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்கிங்ல சேர்ந்தேன். ஓகே. சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நான் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ம். ஓகே. இப்போ சில ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களை நான் அப்படி கேட்குறேன். அண்ட் இது கம்ப்ளீட்லி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கேட்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நெட்வொர்க் ரைடர்ஸ் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த டே ஒன் எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போ டே ஒன் எப்படி இருந்தது? நான் வந்து நெட்வொர்க் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கோயம்புத்தூர், என் நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஓகே ஆனா நான் வந்து சரி வந்தேன் சென்னை வந்து விஷ்ணு சாரோட அப்பா தான் நான் பார்த்தேன். அவர் தான் வந்து பிக்கப் பண்ணி போனாரு. ஓகே ஃபர்ஸ்ட் நான் மார்னிங் ஒரு 7 o'clock ரீச் பண்ணேன்னா அவர் தான் காலைல வந்து என்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் அவர் ஹாஸ்டல்ல வந்து அகாமடேஷன் வச்சிருந்தாங்க. ஒரு 1 வீக் நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ட்ரெயினர் வந்து நீங்க தான் சரண், நீங்க தான் சார் என்னோட ட்ரெயினரு. ஓகே ட்ரெயின் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாங்க. பேசிக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தங்காட்டி நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1-2 வீக்ஸ் கழிச்சு நான் ஆன்லைன்ல ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். அப்ப நான் எனக்கு நேட்டிவ் கோயம்புத்தூருக்கு வந்தேன். இப்போ ஓகே நேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் வால்யூம் 2 எனக்கு ஒரு அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் நீங்கள் காலேஜ் எந்த இயர் பாஸ் அவுட் பண்ணீங்க? நான் இப்போ 2024 பாஸ்ட் அவுட். 2024 பாஸ் அவுட். ஸோ நீங்கள் 2024 பாஸ் அவுட் பண்ணிட்டு நெட்வொர்க்கிங் வந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இனிஷியலாக நெட்வொர்க்கிங் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஓரளவுக்கு நெட்வொர்க்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு. ஓகே ஓரளவுக்கு ஃபியூச்சர் இருக்கா அதை பத்தி தெரியல எனக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சிசிஎன்ஏ கோர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா நெட்வொர்க் அனலிஸ்ட்ல நீங்கள் கோர்ஸ் பண்ணதை பற்றி? அண்ட் ஏதாவது ஒரு லேக் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? லேக் லேக்னா என்னன்னா ஒரு கொஞ்சம் கோர்ஸ் டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் இப்போ 1.5 months 6 weeks சொன்னாங்க சிசிஎன் கோர்ஸ். இதே 2 months வச்சுக்கோ, 2 months ஆயிரும். அப்படி கேட்க 2 months ஆயிரும். 2 months வச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயிலா டெப்தா படிச்சுட்டு போயிடலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஆ ஹெல்ப் கிடைச்சதா? மீன் ஏதாவது மாக் இன்டர்வியூஸ்ல இருந்துட்டு இல்லை பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஸிகோன்னு ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கூட கலெக்ட் பண்ணியிருந்தாங்க.
அதுல வந்து பெருசா சப்போர்ட் இல்ல. அதுக்கப்புறம் நானும் செல்ஃபா தேடிட்டு தான் இருந்தேன். இப்ப எல்லாருமே தேடிட்டு தான் ஆகணும். எப்பவுமே வந்து நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு யாரையும் நம்பி இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது அப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி விஷ்ணு சார் வந்து ஒரு சும்மா ஒரு இது ஜாப் சர்ச் குரூப் தனியா வச்சிருப்பாரு. நெட்வொர்க் ஃபைனான்ஸ்லயே ஜாப்ஸ் தனியா குரூப் வச்சிருப்பாரு. அதுல போஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ஹைரிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எம்என்சி கம்பெனி தான் அப்படிதான் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் அவங்க தான் எனக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அவங்க அது வந்து எனக்கு நெட்வொர்க் ஃபைனான்ஸ் தான் கிடைச்சது. ஏன்னா அந்த காண்டாக்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்யூம் எடிட்டிங்ல இருந்துட்டு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது பேசிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சதா? அது இப்போ ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கு. இப்போ கூட கம்யூனிகேஷன் வந்து எல்லாமே ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ நீங்க ரீசெண்டா பிளேஸ் ஆயிருக்கீங்க, அந்த கம்பெனி பேர் என்ன அண்ட் என்ன ரோல்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல ஜாயின் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது, இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? நான் வந்து நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாஃப்ட்வேர்லயும் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இன்னொன்னா ப்ளஸ் என்னன்னா கிளவுட்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு கிளவுட்லயும் நாலேஜ் இருந்துச்சு, ஓகே. நெட்ஒர்க்குமே எனக்கு நாலேஜ் இருந்துச்சு. மூணுலயுமே எனக்கு இப்போ பைத்தானும் தெரியும், கிளவுடும் தெரியும், நெட்ஒர்க் தெரியுங்கிறது ஒரு அடிஷனல் இது இருந்துச்சு. அப்ப இன்னொன்னா 2024 பாஸ் அவுட்டுங்காட்டி ஒரு ஃப்ரெஷ்ங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுல எல்லாம் செலக்ட் ஆகல. அப்புறம் நான் இது அசென்ச்சர்ல தான் கடைசியா இப்போ ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு அப்ளை பண்ணாங்க. அது ஒரு 5 பேர் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்டர்வியூல வந்து நான் நிறைய இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஆனா இன்டெப்தெல்லாம் கேட்பாங்க. ஆனா அசென்ச்சர்ல அவ்வளவுக்கு கேட்கவே இல்லை. சும்மா செல்ஃப் இன்ட்ரோ கேட்டு ப்ராஜெக்ட் மட்டும் தான் கேட்டாங்க. ப்ராஜெக்ட் கேட்டுட்டு இந்த மாதிரி ரோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெட்வொர்க் ஆபரேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்னு, இந்த மாதிரி நெட்வொர்க் டிசைனிங் பண்ணணும், அதுல வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் சொல்லிட்டாங்க. இன்னும் ஜாயினிங் சொல்லல எப்பவுமே. ஓகே. வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஜாயினிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வைஸ் எப்படி இருந்தது? ப்ராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் லேப் அண்ட் அந்த ஃபிசிக்கல் டிவைஸ் லேப் கான்ஃபிகரேஷன், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்லயே தான் பண்ணேன். புட்டி வந்து யூஸ் பண்ணி யூஸ் ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்ஸ் பண்ணேன். அந்த அளவுக்கு இன்டெப்தா கேட்க மாட்டாங்க எந்த இன்டர்வியூலையும். நம்ம சிசினா சிலபஸ் அது. மெயினா வால்யூம் 1ல இருந்தா மேக்ஸிமம் இன்டர்வியூ வால்யூம் 1ல தான் கேட்பாங்க. கரெக்ட், கரெக்ட். மேக்ஸிமம் இன்டர்வியூ வால்யூம் கொஸ்டின்ஸ் ஒன்ல தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். வால்யூம் டூலங்கிறப்போ டாபிக்ஸ் நம்மளுக்கு இருக்கு. டிஎன்சிபி, அப்புறம் NAT, ACL இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. சூப்பர். அண்ட் இப்போ நீங்க செலக்ட் ஆகிற ரோல் வந்து என்னது? நான் இப்போ செலக்ட் ஆகிற வந்து நெட்வொர்க் ஆபரேஷன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். நெட்வொர்க் ஆப்ரேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு ட்ரைனிங்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனில? என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க? இன்னும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணல. ட்ரைனிங் வந்து டிசம்பர்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் ட்ரைனிங் மட்டும் இன்னும் சொல்லல. ஆனா உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? பண்ணிட்டாங்க. சூப்பர். என்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க? நீங்க ஆக்சுவலி ஃப்ரெஷராக தான் போயிருக்கீங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர் உங்களுக்கு வந்து ஆ மீட்டிங் ரோல்ல எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க? இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 18 மந்த்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் 18 மந்த்ஸ் வந்து எனக்கு 3.8 சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு ஃபுல் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. சூப்பர். பெஸ்ட், பெஸ்ட் தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் திஸ் மீட்டிங். இந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது கம்பெனிஸில் ஓப்பனிங் போச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. வில் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் கைனர்ஸ், அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டட் டீட்டெயில்ஸில், ஐ மீன் ஒர்க் ஆப்ரேஷன்ஸில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நாங்களும் ஒர்க் ப்ரொஃபஷனல் இருக்கிறப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆர் அட்லீஸ்ட் வி கேன் கைட் யூ ஹவ் டு go through it. So thank you so much, Mukesh, for conducting the meeting. Thank you. தேங்க்யூ.